வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்புகளை கண்டித்து அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம். மாணவர்களுக்கு படிப்பின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த கள்ளக்குறிச்சி ஆட்சியர், விஷசாராய உயிரிழப்புக்கு நிவாரண நிதி வழங்கியதற்கு நீதிபதி ஆட்சேபம். கயிறு கட்டி கார் மூலம் இழுத்து ஏடிஎம்ஐ எடுத்துச் சென்ற கொள்ளையர்கள். சீனாவில் குடியிருப்புக்குள் விழுந்த ராக்கெட்டின் ஒரு பகுதி. T20 உலகக்கோப்பை அரையிறுதிக்குள் நுழையும் முனைப்பில் இந்தியா, ஆஸ்திரேலியா இன்று மோதல் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை நிமிடச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்புகளை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷசாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விஷசாராய உயிரிழப்புக்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி விலக வலியுறுத்தியும் மாநிலம் முழுவதும் வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கோவையில் எஸ்பி வேலுமணி, மதுரையில் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆறுதல் கூறிய நிலையில் அரசு வழிகாட்டுதலுடன் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். கருணாபுரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் விஷசாராயம் அருந்தியதில் 57 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 150க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளோரிடம் நலம் விசாரித்த ஆட்சியர் பிரசாந்த் அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாடூர், வீரசோழபுரம் கிராமங்களில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆட்சியர் நேரில் ஆறுதல் கூறினார். அரசின் உத்தரவின்படி உயிரிழந்தோரின் குழந்தைகளுக்கு நிரந்தர வைப்புத் தொகை வழங்க கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு வீடு கட்டித்தர நடவடிக்கைகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கல்வராயன் மலை ஊராட்சியில் உள்ள 2 ஏகாலைவா உண்டு உறைவிட பள்ளியில் ஆய்வு செய்து மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மாணவர்களிடம் கலந்துரையாடிய ஆட்சியர் பிரசாந்த் படிப்பின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் அதிரடியாக மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி விஷசாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க தனிப்படைகள் அமைத்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய உத்தரவிட்டார். கடந்த 2 நாட்கள் நடைபெற்ற சோதனையில் கல்வராயன் மலைப்பகுதியில் விஷசாராயம் காய்ச்ச பயன்படும் புளித்த சாராய ஊரல் 500 லிட்டரும், விஷசாராய ஊரல் 1000 லிட்டரும் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. மேலும் இதுவரை மதுவிலக்கு குற்றங்களில் ஈடுபட்ட 64 நபர்கள் மீது 59 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1764 லிட்டர் விஷசாராயமும் 139 மது பாட்டில்களும் கைப்பற்றப்பட்டன. இதையடுத்து அதில் 59 குற்றவாளிகள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பரவலாக பொழிந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குத்தாலம், தேரெழுந்தூர், கோமல், பாலையூர், மங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. இதன் காரணமாக குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்திலும் பலத்த காற்று இடியுடன் கனமழை பொழிந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பொழிந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 5வது நாளாக இரவு நேரங்களில் மழை பொழிந்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பொழிந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பாய்ந்தோடியது. காரைக்காலில் பலத்த காற்றுடன் லேசான மழை பொழிந்தது. பலத்த காற்று வீசியதில் மருத்துவமனை அருகில் இருந்த பழமையான மரம் சாய்ந்து விழுந்தது. இதனால் புதுவை நாகை நெடுஞ்சாலையில் 4 மணி நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு மற்றும் மின்தடை ஏற்பட்டது. பின்னர் தீயணைப்புத் துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். திருச்சியில் கஞ்சா உபயோகித்த இளைஞர்கள் மற்றும் வியாபாரியை அப்பகுதி இளைஞர்கள் சிறைப்பிடித்த நிலையில் எல்லை பிரச்சினை காரணமாக காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் காலதாமதம் ஏற்படுத்தினர்.
திருச்சி பிராட்டியூர் விநாயகர் கோவில் அருகே புளிய மரத்தடியில் 2 நபர்கள் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களிடம் அந்த பகுதி இளைஞர்கள் விசாரித்ததில் கஞ்சா புகைத்த இளைஞர்கள் பெரம்பலூரைச் சேர்ந்த விக்னேஷ் வேல்முருகன் என்பதும் கஞ்சா வாங்க காத்திருப்பதாகவும் கூறியதாக தெரிகிறது. மேலும் இவர்களுக்கு ஆறுமுகம் என்பவர் கஞ்சா சப்ளை செய்திருக்கிறார். இதை கவனித்த அப்பகுதி இளைஞர்கள் அவர்களை சிறைப்பிடித்தனர். கஞ்சா வியாபாரி ஆறுமுகம் தப்பித்து ஓடிய நிலையில் விரட்டிச் சென்று பிடித்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்ற அமர்வு காவல் நிலைய காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் எஸ்ஐ பாலன் தங்கள் காவல் நிலைய எல்லையில் சம்பவம் நடைபெறவில்லை என கூறி கஞ்சா வியாபாரியை கைது செய்யவில்லை என்றும் அவரிடமிருந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்யவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கையில் பெண் காவல் சார்பு ஆய்வாளரை தகாத வார்த்தையால் திட்டியதாக பாஜக நகர தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கையை கண்டித்து பாஜக நிர்வாகிகள் காவல் நிலையம் முன்பு திரண்டனர். சிவகங்கை நகர பாஜக தலைவரான உதயா மதுரை நோக்கி தனது காரில் சென்றுள்ளார். அப்போது முனியாண்டி கோயில் பகுதியில் போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் அழகுராணி என்பவர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். காரில் பயணித்த உதயா சீட் பெல்ட் அணியாதது குறித்து அழகுராணி கேள்வி எழுப்பினார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்படவே அழகுராணியை பாஜக நகர தலைவர் உதயா தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் அழகுராணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து உதயா கைது செய்யப்பட்டார். தகவல் அறிந்த பாஜக நிர்வாகிகள் சிவகங்கை நகர காவல் நிலையம் முன்பு திரண்டனர். ஏற்கனவே கார் நம்பர் பிளேட் விவகாரத்தில் அழகுராணிக்கும் உதயாவுக்கும் தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது தீய முன் உதாரணம் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் வெண்ணிக்குயிக்கின் முல்லைப் பெரியாறு அணை வரலாறு குறித்து எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய நீரதிகாரம் புத்தகம் குறித்த மதிப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் 100 நாள் வேலை திட்டம் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் சோம்பேறியாகிவிட்டதாக தெரிவித்தார். மலிவு விலையிலே ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்க்கிறார். அப்படி மலிவு விலையை தேடி போன ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே மாண்டு போயிருக்கிறது. அப்படிப்பட்ட மாண்டு போனவர்களுக்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாயை தருகிறது. இது எவ்வளவு ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணிலே உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணருங்கள். மகாராஷ்டிராவில் ஏடிஎம்ஐ கயிறு கட்டி இழுத்துச் சென்று கொள்ளையில் ஈடுபடும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. தரூர் என்ற பகுதியில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருந்த வேளையில் ரெயின்கோட் அணிந்தவாறு 2 நபர்கள் கயிறுடன் ஏடிஎம்மில் நுழைந்தனர். பின்னர் ஏடிஎம் இயந்திரங்களில் கயிறை கட்டி அதனை காருடன் இணைத்து இயக்கியுள்ளனர். இதனால் ஏடிஎம் இயந்திரங்கள் பெயர்ந்து வந்தன. மேலும் வந்த 2 கொள்ளையர்கள் உடைக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரங்களை தூக்கிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து வங்கி அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்கும் பணியில் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டனர். கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரை சுமார் 61 கிலோமீட்டர் துரத்திச் சென்று காவல்துறையினர் பிடித்த நிலையில் அதிலிருந்த 21 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றினர். இருப்பினும் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். தொடர்ந்து கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சீனாவில் விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட்டின் ஒரு பகுதி குடியிருப்பில் விழுந்து வெடித்துச் சிதறியது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் பயந்து ஓடினர். சீனாவும் பிரான்சும் இணைந்து லாங் மார்ச் 2C என்ற ராக்கெட்டை விண்ணில் ஏவியது. சில நிமிடங்களில் ராக்கெட்டின் ஒரு பகுதி குடியிருப்பில் விழுந்ததுடன் வெடித்துச் சிதறியது. இதனால் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அச்சத்தில் பயந்து ஓடினர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதாக சீன விண்வெளித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விண்மீன்கள் வெடிப்புகளை கண்காணிக்கும் சக்தி வாய்ந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுப்பாதையை அடைந்திருப்பதாகவும் சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். வானியல் ஆராய்ச்சியில் இந்த செயற்கைக்கோள் முக்கிய பங்காற்றும் எனவும் சீன விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் அமெரிக்க அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதில் இங்கிலாந்து அணி தனது கடைசி ஆட்டத்தை அமெரிக்காவுடன் விளையாடியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி பேட்டிங் ஆடிய அமெரிக்கா இங்கிலாந்து அணியின் அபார பந்து வீச்சால் 18.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 115 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இங்கிலாந்து தரப்பில் 19வது ஓவர் வீசிய கிறிஸ் ஜோர்டன்
ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 116 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் இங்கிலாந்து அணி சார்பில் பிலிப் சால்ட் மற்றும் ஜோஸ் பட்லர் ஆகியோர் களமிறங்கினர். அதிரடியாக விளையாடிய இந்த ஜோடியால் இங்கிலாந்து அணி 9.4 ஓவரில் 117 ரன்கள் எடுத்து 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஜோஸ் பட்லர் 38 பந்துகளில் 83 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். இதன் மூலம் முதல் அணியாக அரையிறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து அணி தகுதி பெற்றது. பரந்தூரில் விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் குடியேறப்போவதாக அறிவித்திருந்த போராட்டத்தை நில உரிமையாளர்கள் ஒத்திவைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நடத்தி தொடங்கிய போராட்டம் இன்னும் 1 மாதத்தில் 2வது ஆண்டை பூர்த்தி செய்ய உள்ளது. இவ்வளவு காலமாகியும் போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்காததால் ஆந்திராவில் தஞ்சமடைய சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக போராட்டக் குழுவினர் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கிராம மக்கள் மீண்டும் ஆலோசனை நடத்தினர். இதில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ள நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என முடிவு செய்துள்ளனர். கணவன் மீது மனைவி அளித்த புகாரை விசாரிக்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட சம்பவத்தில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த திவ்யா என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக தனது கணவர் மீது புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது சிஎஸ்ஆர் போட்டு வழக்கை விசாரிக்க அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் இந்திராணி பெண் காவலர் ஒருவரிடம் பணம் வாங்க கூறியுள்ளார். இதனையடுத்து திவ்யாவிடம் பெண் காவலர் கண்டிப்புடன் பணம் கேட்டிருக்கிறார். இதுகுறித்த ஆடியோ பதிவுகள் வெளியான நிலையில் காவல் ஆய்வாளர் இந்திராணி ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு நேரில் வர உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து காவல் ஆணையர் அவரை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார். திண்டுக்கல்லில் தனியார் கட்டட பொறியாளரின் வீட்டில் பூட்டை உடைத்து சுமார் 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 70 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். ரமேஷ் என்பவர் MVM நகர் 5வது தெருவில் வாடகை வீட்டில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இவர் கடந்த 22ஆம் தேதி மாலை வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். மறுநாள் மாலை வந்து பார்த்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு நகைகள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் நிகழ்விடத்தை பார்வையிட்டு சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். நீலகிரி மாவட்ட முதுமலை வனப்பகுதியில் கால்வாய்க்குள் விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்த பிறந்து 3 நாளே ஆன குட்டி யானையை வனத்துறை பணியாளர்கள் மீட்டு தாயுடன் அதனை சேர்த்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கார்குடி வனப்பகுதியில் குட்டி யானை ஒன்று கால்வாய்க்குள் விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்திருக்கிறது. குட்டியை மீட்க முடியாமல் தாய் யானை அருகிலேயே தவித்து நின்றது. இதனை கண்ட வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு தாய் யானையை அப்பகுதியிலிருந்து சிறிது தூரத்திற்கு அனுப்பினர். பின்னர் கால்வாய்க்குள் தவித்துக் கொண்டிருந்த பிறந்து 3 நாளே ஆன குட்டி யானையை பத்திரமாக மீட்டு வெளியே விட்டனர். குட்டியை விட்டு வனத்துறையினர் சற்று விலகிச் சென்ற நிலையில் தாய் யானை குட்டியை தன்னோடு அழைத்துச் சென்றது. தற்போது தாய் யானையும் குட்டி யானையும் வனப்பகுதிக்குள் ஒன்றாக சுற்றி வருகிறது. தாய் மற்றும் குட்டி யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே காரில் சென்றவர்களை தாக்கி நகை பறிப்பில் ஈடுபட முயன்ற ரவுடி உட்பட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்பவர் கடந்த 16ஆம் தேதி தனது நண்பர்களுடன் காரில் சென்றார். அப்போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 நபர்கள் காரை வழிமறித்து கத்தியால் தினகரனை தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க மோதிரம் செயினை பறிக்க முயன்றனர். இதனை தடுக்க முயன்ற தினகரனின் நண்பர் மணிகண்டனின் கையில் கத்தியால் வெட்டினர். இதையடுத்து தினகரன் மணிகண்டன் உடனிருந்த நண்பர்கள் அனைவரும் காரில் இருந்து இறங்கி ஓடி தப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் தினகரனின் கார் கண்ணாடியை சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் சோமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் தாம்பரத்தைச் சேர்ந்த ரவுடி சூர்யா வழிப்பறி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து ரவுடி சூர்யா அவரது கூட்டாளிகளான பெருங்குளத்தூரைச் சேர்ந்த முருகன், முடிச்சூரைச் சேர்ந்த குமரவேல் உட்பட 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே கிடப்பில் உள்ள சாலை பணியை நிறைவு செய்யக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் அழகு சமுத்திரம் கிராம பேருந்து நிலையத்திலிருந்து சஞ்சீவிராயன் கோவில் வரை செல்லும் ஜல்லி சாலையை தார் சாலையாக அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன.
இதனால் அழகசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அழகசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் தாரமங்கலம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து தாரமங்கலம் காவல் ஆய்வாளர் சுப்பிரமணி வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் சிக்கியுள்ள பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் தொடர்பான ஆபாச ஆடியோ வீடியோ இருப்பதாக கூறி அவரை சிலர் பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் இருந்தது. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதில் தொடர்புள்ளதாக கூறி பாஜக மாவட்ட நிர்வாகி அகோரம் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி அவர் நிபந்தனை ஜாமீனில் அகோரம் வெளியே வந்த நிலையில் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டுள்ளார். தருமபுரம் ஆதீனம் வழக்கில் சிக்கி 3 மாதங்களுக்கு பின் கட்சி பொறுப்பிலிருந்து பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் தற்போது நீக்கப்பட்டுள்ளார். நீட் தேர்வு குளறுபடி விவகாரத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. மே மாதம் நடந்த நீட் இளநிலை தேர்வில் சில ஒழுங்கீனங்கள், மோசடிகள், ஆள்மாறாட்டங்கள் நடைபெற்றதாக புகார்கள் வந்துள்ளதாகவும், எனவே அவை குறித்து விரிவாக விசாரிக்க சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் மத்திய கல்வி அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் இளநிலை தேர்வில் 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றதும், ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்திருந்ததும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதையும் தாண்டி சாத்தியமே இல்லாத வகையில் 719 718 மதிப்பெண்கள் எடுத்திருந்ததும் தேர்வின் உண்மைத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியது. இதைத் தொடர்ந்து கருணை மதிப்பெண் வழங்கியதால் 719 மதிப்பெண்கள் வந்ததாக விளக்கமளிக்கப்பட்டது. பின்னர் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டது. இவ்வாறு அடுத்தடுத்து குளறுபடிகள் நடந்ததைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் நீட் தேர்வுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தேசிய தேர்வு முகமையின் தலைவர் சுபோத்குமார் சிங் நீக்கப்பட்ட நிலையில் முதுநிலை நீட் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் குளறுபடிகள் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 63 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்த விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அந்த அமைப்பு இந்த விவகாரம் தொடர்பாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இதற்காக அமைக்கப்பட்ட சிபிஐயின் சிறப்பு விசாரணை குழுக்கள் குஜராத் மாநிலம் கோத்ராவிற்கும் பீகார் மாநிலம் பாட்னாவிற்கும் விரைந்துள்ளனர். இந்த நிலையில் நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக நாடு முழுவதும் 63 மாணவர்களை தேசிய தேர்வு முகமை தகுதி நீக்கம் செய்துள்ளது. குறிப்பாக பீகாரைச் சேர்ந்த 17 மாணவர்களும், கோத்ராவில் உள்ள தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய 30 மாணவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. யுஜிசி நெட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றவாளிகளை தேடிச் சென்ற சிபிஐ அதிகாரிகளை தாக்கி 4 பேரை பீகார் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். யுஜிசி நெட் தேர்வு அண்மையில் நடைபெற்று முடிந்த நிலையில் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளது. இந்த நிலையில் வினாத்தாள் கசிவில் தொடர்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் பீகார் மாநிலம் நவாடா மாவட்டத்தில் உள்ள காசியத்தி கிராமத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு விரைந்த 5 பேர் அடங்கிய சிபிஐ குழு சோதனை நடத்த முயன்றுள்ளனர். அப்போது அவர்கள் போலி அதிகாரிகள் என நினைத்த அப்பகுதி மக்கள் அவர்களை தாக்கியுள்ளனர். அவர்களது கார் கண்ணாடியையும் உடைத்துள்ளனர். இதில் சில அதிகாரிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சிபிஐ அதிகாரிகளை மீட்டனர். மேலும் சிபிஐ அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்த நவாடா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிபிஐ வருவது தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என கூறியுள்ளார். ஓரினச்சேர்க்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவகவுடாவின் மற்றொரு பேரனான சூரஜ் ரேவண்ணா 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சகோதரர் பிரஜ்வல் ரேவண்ணாவை தொடர்ந்து சூரஜும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ளார். பிரஜ்வல் ரேவண்ணாவின் சகோதரரும் எம்எல்சி உறுப்பினருமான சூரஜ் ரேவண்ணாவின் உதவியாளர் ஹோலே நரசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் அரிசிக்கரை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சூரஜை மிரட்டி 5 கோடி ரூபாய் பணம் பறிக்க முயல்வதாக கூறியிருந்தார். இதுகுறித்து தொடர்புடைய இளைஞரிடம் காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது அந்த இளைஞர் சூரஜ் ரேவண்ணா தன்னை பண்ணை வீட்டிற்கு அழைத்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பதில் புகார் அளித்தார். மேலும் இதுகுறித்து
யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் 1 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியதாகவும் அந்த இளைஞர் புகாரில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சூரஜை காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் அதிகாலையில் அவரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கை கையில் எடுத்த சிறப்பு விசாரணை காவல்துறையினர் சூரஜை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி சூரஜை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் சூரஜ் அடைக்கப்பட்டார். சிலி நாட்டில் கடும் பனிப்பொழிவால் மலைச்சாலையில் கவிழ்ந்த காரில் சிக்கி தவித்த ஓட்டுநரை அந்நாட்டு காவல்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். சிலி நாட்டில் தற்போது கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் அந்த நாட்டில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தலைநகர் சாண்டியாகோ அருகே உள்ள லோ பர்னெச்சா என்ற பகுதியில் மலைச்சாலையில் பனிப்பொழிவு காரணமாக கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கார் முழுவதும் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டன. இதனால் காரின் உள்ளே சிக்கிய ஓட்டுநர் அவசர எண் மூலம் போலீசாரை தொடர்பு கொண்டுள்ளார். உடனே நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உபகரணங்களுடன் பனிக்கட்டிகளை அகற்றி காரில் இருந்த ஓட்டுநரை பத்திரமாக மீட்டனர். உயிருக்கு போராடிய நிலையில் தன்னை பத்திரமாக மீட்ட காவல்துறையினரை அந்த நபர் மகிழ்ச்சியுடன் ஆறத் தழுவினார். இது தொடர்பான வீடியோவை அந்நாட்டு காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். சீனாவின் பெய்ஜிங் நகரில் குடியிருப்புகள் வாங்குவதற்கான விதிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வீடுகள் வாங்குவதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். சீனாவின் முதல் தர நகரங்களின் குடியிருப்புகள் வாங்குவதற்கான விதிமுறைகள் கடந்த ஏப்ரல் மாதம் மாற்றப்பட்டன. வீட்டுக்கு செலுத்த வேண்டிய முதல் தவணை விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பெய்ஜிங் பகுதியில் வீடு வாங்குவதற்கு மக்கள் அதிக ஆர்வம் காட்டியுள்ளதும் அதிக விசாரிப்புகள் வருவதாகவும் வீடு விற்பனை பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சன்யி, சாங்விங், டாக்சிங், டங்சௌ பகுதிகளில் வீடுகள் அதிக அளவில் விற்பனையாவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெய்ஜிங் நகரில் மட்டும் மே 17 முதல் ஜூன் 17 வரையிலான நாட்களில் 3147 புதிய வீடுகள் விற்பனையாகியுள்ளதாக கூறப்படும் தகவல் கவனிக்கத்தக்கது. கோவை மருதமலை அருகே தம்பதியை யானை துரத்திய பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மருதமலையை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 11 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இவை அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு அருகே உள்ள குடியிருப்பைச் சேர்ந்த தம்பதி நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக வெளியே வந்துள்ளனர். அப்போது காட்டு யானை ஒன்று அவர்களை விரட்டியுள்ளது. அச்சமடைந்த இருவரும் பதறி அடித்துக் கொண்டு வீட்டுக்குள் ஓடினர். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற திரைப்பட இயக்குனர் அமீரின் மகள் திருமணத்தில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அமீரின் மகள் அனிஷா, மதுரையைச் சேர்ந்த முகமது முஸ்தாபா ஆகியோரின் திருமணம் கருப்பாயூரணி சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் திரைப்பட நடிகர்கள், இயக்குநர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு புதுமண தம்பதிகளை வாழ்த்தினர். இயக்குநர்கள் சேரன், வெற்றிமாறன், சமுத்திரகனி, நடிகர்கள் ஆர்யா, பொன்வண்ணன், சசிகுமார், கஞ்சா கருப்பு, பரணி, கவிஞர் சிநேகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாட்டை துரைமுருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ ஆலு ஷானவாஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மின்கம்பம் உடைந்து விழுந்ததில் காவலாளி உயிரிழந்ததற்கு நிவாரணம் கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரும்பத்து பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கி காவலாளியான சங்கரலிங்கம் அந்த பகுதியில் சைக்கிளில் சென்றபோது பலத்த காற்று வீசியதில் சாலையோரம் தென்னை மரமும் அருகிலிருந்த மின்கம்பமும் உடைந்து விழுந்தது. இதில் இடுபாடுகளுக்கிடையே சிக்கி சங்கரலிங்கம் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் சங்கரலிங்கம் மரணம் அடைந்ததற்கு நிவாரணம் வழங்க கோரி அவரது உறவினர்கள் புதுக்குடியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் மற்றும் காவல்துறையினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் சங்கரலிங்கத்தின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோரிக்கைகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் சிவக்குமார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. மதுரையில் காரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கடத்தியவரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
KK நகர் ஆவின் சந்திப்பு பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வேகமாக வந்த காரை தடுத்து நிறுத்திய போது காரை நிறுத்திவிட்டு அதிலிருந்தவர்கள் தப்பி ஓடினர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் காரை சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கார் மற்றும் 128 கிலோ புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காரில் இருந்த ஆவணங்களை பரிசோதித்த போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சமுத்திரப்பட்டியைச் சேர்ந்த நவாஸ்கான் என்பவர் காரை ஓட்டியது தெரியவந்தது. இதையடுத்து தப்பியோடிய நவாஸ்கானை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே பைக் மோதி முதியவர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குருவராஜபாளையத்தைச் சேர்ந்த முதியவர் கிருஷ்ணன் அப்பகுதியில் சாலையோரமாக நடந்து சென்றபோது அவ்வழியே சென்ற பைக் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த கிருஷ்ணன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து நடந்ததும் பைக்கை விட்டு அதனை ஓட்டி வந்த இளைஞர் தப்பி ஓடிவிட்டார். இதைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு நிகழ்வதாகவும் வேகத்தடை அமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றப்படவில்லை என புகார் தெரிவித்து போராட்டம் செய்தனர். வேப்பங்குப்பம் காவல்துறையினரின் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கால்நடைகளை கொன்று மக்களை அச்சுறுத்திய புலி கூண்டில் சிக்கியது. கேனீசரா சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக புலி ஒன்று ஊருக்குள் புகுந்து தொடர்ச்சியாக கால்நடைகளை வேட்டையாடி வந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் சாபு என்பவரது கால்நடைகளை புலி வேட்டையாடியிருந்தது. புலியை பிடிப்பதற்காக வனத்துறையினர் 2 இடங்களில் கூண்டுகளை வைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது மாடுகளை வேட்டையாட அதே பகுதிக்கு புலி வந்தது. அந்த காட்சியை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டு ஒன்றில் புலி சிக்கியது. பிடிபட்ட புலியை அங்கிருந்து மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் காரங்காடு பகுதியில் தேவாலய திருவிழாவிற்காக அமைக்கப்பட்டிருந்த அலங்கார விளக்குகள், சிசிடிவி கேமரா மற்றும் ஒலிபெருக்கியை சேதப்படுத்திய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவிழாவிற்காக ஏற்கனவே அமைத்த ஒலிபெருக்கியை அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த 16ஆம் தேதி தீ வைத்து எரித்ததை அடுத்து இரணியல் காவல்துறையினர் அந்த பகுதியில் சிசிடிவி பொருத்தி கண்காணிக்க தேவாலய நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒலிபெருக்கியும் வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மின்விளக்கு அலங்காரங்கள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஒலிபெருக்கி சேதப்படுத்தப்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் இரணியல் காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் ரெயின் கோட் மற்றும் முகமூடி அணிந்து வந்த 3 நபர்களில் ஒருவர் கம்பியால் மின் விளக்குகள், சிசிடிவி கேமரா மற்றும் ஒலிபெருக்கியை தாக்கி சேதப்படுத்தியது தெரியவந்தது. அமெரிக்காவில் ராக்வேலி பகுதியில் கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. ஐயோவா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காட்சி பருந்து பார்வையில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. ராக்வேலி நகரத்திற்கு பேரிடர் அறிவிக்கப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் தாக்கிய பகுதியில் எரிவாயு நிலையம், மரங்கள் உள்ளிட்டவை காணப்படுவதை உறுதிப்படுத்த உள்ள மாகாண ஆளுநர் கிம் ரொனால்ட்ஸ் 1993ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வெள்ளம் பாதித்த பகுதியில் உள்ளவர்கள் வெளியேறுவதற்கு முகமைகள் உதவ வேண்டும் என்றும் அதுவரை மக்கள் பத்திரமாக இருக்குமாறும் அவர் கூறியுள்ளார். தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இன்று நடைபெறும் பரபரப்பான ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலிய அணியை ஆப்கானிஸ்தான் அணி வென்றதன் மூலம் குரூப் 1 பிரிவில் 4 அணிகளுக்கும் அரையிறுதிக்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் ரன் ரேட் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இன்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா, இந்தியா, மற்றொரு போட்டியில் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் பலப்பரீட்சை நடத்துகிறது. 4 புள்ளிகளோடு குரூப் 1 பிரிவில் முதலிடத்தில் உள்ள இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வென்றால் எளிதாக அரையிறுதிக்குள் நுழைந்துவிடும். ஒருவேளை தோற்றாலும் கூட அரையிறுதிக்குள் இந்திய அணி சென்றுவிடும். ஆனால் மிக மோசமாக தோற்றால் ரன் ரேட் குறைந்து 3வது இடத்திற்கு சென்றுவிடும். அதே நேரம் அரையிறுதிக்குள் நுழைய ஆஸ்திரேலிய அணி இந்தியாவையும், ஆப்கானிஸ்தான் அணி வங்கதேசத்தையும் வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஒருவேளை ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானும் தோற்றாலும் ரன் ரேட் அடிப்படையில் அதிக புள்ளிகள் பெற்ற அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிடும். ஆஞ்சநேயர் கோயிலில் சிலை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபரால் விஷம் வைக்கப்பட்டு இறந்த 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே சாலையோரம் அடக்கம் செய்யப்பட்டன. அந்த இடத்தில் ஆஞ்சநேயர் கோயில் கட்டப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த கோயிலில் இருந்த ஆஞ்சநேயர் சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதனை அறிந்த பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் அந்த பகுதிக்கு வந்து முற்றுகையிட முயன்றபோது காவல்துறையினர் தடுத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் புகார் அளித்தனர். அமைச்சர் மூலம் வேலை வாங்கி தருவதாக கூறி 4.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பவர் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் முதுநிலை காவலராக பணியாற்றி வருகிறார். ஆண்டிப்பட்டி சீனிவாச நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜக்கையினை அணுகிய காவலர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனக்கு மிகவும் நெருக்கம் என்று கூறியுள்ளார். அவரை நம்பிய ஜக்கையன் தனது மனைவிக்கு அரசு வேலை வாங்கி தருவதற்காக முன்பணமாக 4 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறியுள்ளார். வங்கிக் கணக்கு மற்றும் காசோலை பரிவர்த்தனை மூலம் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது. ஆனால் பணம் பெற்று 9 மாதங்கள் ஆகியும் அரசு வேலை வாங்கி தராததால் பணத்தை திருப்பித் தரும்படி கேட்டபோது செல்போன் எண்ணை பிளாக் லிஸ்டில் வைத்திருக்கிறார். பணத்தை கேட்டால் கொலை செய்துவிடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவலர் பாக்யராஜ் மீது ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரிகள் 52 ஆண்டுகளுக்கு பிறகு நாமக்கல்லில் ஒன்றாக சந்தித்து நிகழ்ந்தனர். கோவையில் செயல்பட்டு வந்த அரசு விவசாய கல்லூரி 1971ஆம் ஆண்டு தமிழக வேளாண் பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது. இதனையடுத்து 1972ஆம் ஆண்டு பிஎஸ்சி அக்ரி பட்ட படிப்பை முடித்த 152 நபர்கள் பல்கலைக்கழக முதல் மாணவர்களாக பட்டம் பெற்றனர். பல்வேறு அரசு துறை மற்றும் வங்கி அதிகாரிகளாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர்கள் நாமக்கல்லில் சந்தித்தனர். வேளாண் பல்கலை முன்னாள் மாணவர்களில் 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். பட்டம் பெற்று அரை நூற்றாண்டுக்கு பிறகு பேரன் பேத்திகளோடு பங்கேற்று கல்லூரி நினைவுகளை பகிர்ந்தும் அவர்கள் மகிழ்ந்தனர். குழுவாக புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் சுமார் 12,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பாஜக வலுவான கூட்டணியுடன் 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் பொருளாதார வளர்ச்சிக்கான சீர்திருத்த கொள்கைகள் நீடிக்கும் என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்களிடம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஜூன் மாதத்தின் இதுவரையிலான நாட்களில் அந்நிய முதலீட்டாளர்கள் 12,170 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவே முந்தைய மே மாதத்தில் அந்நிய முதலீட்டாளர்கள் 25,586 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றிருந்தது கவனிக்கத்தக்கது. ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக எழுந்த புகாரில் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கம் வென்றுக் கொடுத்த மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியா ஊக்கமருந்து உட்கொண்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தேசிய ஊக்கமருந்து தடுப்பு பிரிவு விசாரணை செய்து வருகிறது. உடற்பரிசோதனை செய்ய பஜ்ரங் புனியா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் பஜ்ரங் புனியாவை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து தேசிய ஊக்கமருந்து தடுப்பு பிரிவு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் ஊக்கமருந்து எதிர்ப்பு விதிகளை மீறியதாக பஜ்ரங் புனியா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு மீதான விசாரணைக்கு ஆஜராக அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியிருக்கிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் பஜ்ரங் புனியாவை இதே காரணத்திற்காக இடைநீக்கம் செய்த நிலையில் அவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்ற ஒழுங்குமுறை ஊக்கமருந்து எதிர்ப்பு குழு இடைநீக்கத்தை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் மீண்டும் இடைநீக்கம் செய்யப்பட்டது பேசுபொருளாக மாறியுள்ளது. கல்வித்துறையை மாஃபியா கும்பலிடம் மோடி அரசு தாரை வார்த்து விட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பிரியங்கா காந்தி பகிர்ந்துள்ள பதிவில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, முதுகலை நீட் தேர்வு ரத்து, யுஜிசி நெட் தேர்வு ரத்து மற்றும் சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வு ரத்து என நாட்டின் மிக முக்கியமான தேர்வுகளின் நிலை இதுதான் என விமர்சித்துள்ளார். பாஜக அரசின் தவறான செயல்பாட்டால் கல்வித்துறையின் நிலை மிக மோசமாக உள்ளதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் பிரியங்கா குற்றம் சாட்டினார். ஒரு தேர்வை கூட நல்ல முறையில் நடத்த முடியாத நிலையில் பாஜக அரசு உள்ளதாகவும் அவர் சாடினார். இளைஞர்களின் வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக பாஜக அரசு உள்ளதாகவும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார். மாணவர்களின் நேரத்தையும் சக்தியையும் மோடி அரசு வீணாக்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் நடக்கும் குளறுபடிகளை மோடி அரசு வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் பிரியங்கா கூறியுள்ளார்.
ஜாமீன் உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது. திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அமலாக்கத்துறை இன்னும் உரிய ஆதாரங்களை வழங்கவில்லை என்ற வாதத்தை ஏற்று ஜாமீன் வழங்கியது. இதற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடிய அமலாக்கத்துறை ஜாமீன் மனுவின் மீது தாங்கள் வாதாட போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என்று கூறியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த டெல்லி உயர்நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்தது. இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். பீகாரில் கட்டப்பட்டு வந்த மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆராரியாவில் பக்ரா ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதனைத் தொடர்ந்து சிவான் மாவட்டத்தில் கால்வாய் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் நேற்று இடிந்து விழுந்தது. இந்நிலையில் சம்பாரண் மாவட்டத்தில் மோதிஹாரி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த 16 மீட்டர் உயரம் கொண்ட பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற போதிலும் விபத்துக்கான காரணம் குறித்து அறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பீகாரில் ஒரே மாதத்தில் 3 பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் மீது கட்டப்பட்டு வரும் பாலங்கள் முறையான திட்டமிடல் இல்லாமல் கட்டப்படுவதால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடக்கு சிக்கிம் பகுதியில் ஆற்றின் குறுக்கே கரை புரண்டு ஓடும் வெள்ளத்திற்கிடையே ராணுவ பொறியாளர்கள் 150 அடி நீள தற்காலிக தொங்கு பாலம் அமைத்துள்ளனர். சிக்கிமில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் சாலைகள் துண்டிக்கப்பட்டதுடன் மேம்பாலங்களும் சேதமடைந்தன. இதனால் பல கிராமங்களுக்கான போக்குவரத்து வசதி துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து ராணுவத்தின் பொறியாளர் பிரிவினர் தற்காலிக தொங்கு பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆற்றின் குறுக்கே வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையிலும் உயிரை துச்சமென கருதி தொங்கு பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எந்தவித தொழில்நுட்பமும் இன்றி ராணுவ வீரர்கள் 150 அடி தூர தொங்கு பாலத்தை அமைத்தனர். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இங்கிலாந்தில் தஞ்சம் புகுந்துள்ள தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் மகன் சித்தார்த் மல்லையாவின் திருமணம் லண்டனில் நடைபெற்றது. பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய தொழிலதிபர் விஜய் மல்லையா திடீரென இந்தியாவை விட்டு தப்பியோடினார். இங்கிலாந்து நாட்டில் தஞ்சம் புகுந்துள்ள அவர் அங்கு குடியுரிமை கோரியுள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தனது மகன் சித்தார்த் மல்லையாவுக்கும் நடிகையும் மாடலிங் கலைஞருமான ஜாஸ்மின் என்பவருக்கும் லண்டனில் திருமணம் நடந்தது. திருமண புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. மலர் தூவி வாழ்த்து தெரிவித்த காட்சியும் புதுமண தம்பதி எடுத்த புகைப்படமும் இணையத்தில் பரவி வருகிறது. ஆனால் மகனின் திருமணத்தில் விஜய் மல்லையா பங்கேற்றாரா என்ற தகவல் வெளியாகவில்லை. இஸ்ரேல் தாக்குதலால் 39,000 உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தேர்வெழுத முடியாமல் போனதாக பாலஸ்தீனத்தில் உள்ள ஐநா மறுவாழ்வு அகதிகள் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அந்த ஐநா அமைப்பு 8 மாதத்துக்கும் மேலாக தாக்குதல் நடந்து வரும் நிலையில் ஒட்டுமொத்தமாக 5 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கூடம் வருவதை நிறுத்தியுள்ளதாகவும் அவர்களின் கல்விக்கு தடை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. 76% பள்ளிக்கூடங்களை மீண்டும் கட்ட வேண்டும் என்றும் பெரிய அளவிலான மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. பள்ளிக்கூடம் இல்லாதது, தொடரும் தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் மாணவர்களுக்கு கல்வி போதிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஃபோமிபிசோல் என்பது இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் கையிருப்பில் இல்லாத மருந்து, ஊசி. அதை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் ஆகிறது அந்த தயாரிப்பு பணியை நிறுத்திவிட்டேன். ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசு மும்பையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே விற்பனைக்கு இருந்த அந்த மருந்து வாங்கி இன்றைக்கு அதையுமே கையிருப்பில் வைத்திருக்கிறோம். ஒரு ஃபோமிபிசோல் வாங்குவதற்கு 6,700 ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷன். அதையும் வாங்கி இன்றைக்கு கையிருப்பில் வைத்திருக்கிறோம். நாங்கள் அவரை கேட்பது, நீங்கள் மருந்து இல்லாததினால்தான் இழப்புகள் ஏற்பட்டது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் செய்தியை தமிழ்நாட்டுக்கு அறிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும். அதை செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.